சோறு வடித்து ராகி சாப்பிட்டு மிச்சத்தை சோறு வடித்த தண்ணியை பச்சை தண்ணி ஊற்றி வச்சு விடிய காலம் நீத்து சாப்பிடுவோம். உப்பு போட்டு சாப்பிடணும். உடலுக்கு நல்லாயிருக்கும். விடியக்காலம் எழுந்திரிச்சி மம்பானையில் பழையதை போட்டு விடியக்காலம் நிற்பாவும் உப்பு போட்டு குடிச்சிட்டு காப்பி குடிங்க. உடலுக்கு நல்லாயிருக்கும். பல்ல விளக்கிட்டு விடியக்காலம் காப்பி குடிக்காதான் உடலுக்கு ஆடு. இன்றைக்கி இடி சட்னி வைக்க போகிறோம். இடி சட்னிக்கு தக்காளி, மிளவா, புளி, ஈரங்கம், உப்பு, அதுக்கு தாளிக்காய் கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு.
இடிச்சாச்சு தாளிக்கணும். இன்னும் பேப்பர் இருந்துச்சுல தீப்பெட்டி எல்லாம் எடுத்தா கடுகு போட போகிறேன். நம்ம உளுந்தம்பருப்பு போடணும். உளுந்தம்பருப்பு போட போகிறேன். கருவேப்பிலை போட போகிறேன். மிளகா இடித்து வச்சு அதை போட போகிறேன். இறக்க போகிறேன். இடி மிளகா பழையதுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். பழையதுக்கு மண்பானையில் பழையதை போட்டு சோறை எடுத்து இடி மிளகா இடித்து விடிய காலம் எடுத்து சாப்பிட்டு வேலைக்கு போனால் உடலுக்கு நல்லாயிருக்கும்.